இறை வேண்டலும் ஜெபமும் தான் கிறிஸ்தவர்களின் ஒரு அடித்தளம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிநாதம். அன்பிற்கு இனியவர்களே, ஆனால் நாம் எதற்காக ஜெபிக்கின்றோம்? நம்முடைய ஜெபத்தின் நோக்கம் என்னது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய சீடர்கள் துன்பங்கள் இல்லா வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கவில்லை. இந்த சீடர்களின் வாழ்க்கை அவர்கள் அனைவரும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கவில்லை. மாறாக அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும், இறை உறவில் ஒன்றித்திருக்க வேண்டும், தங்கள் ஒவ்வொருவோடும் நட்புறவில் ஆளப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே இயேசு இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். தன்னுடைய பணி வாழ்க்கையில் 3 ஆண்டுகளாக இந்த சீடர்களோடு பயணிக்கின்ற இயேசு சீடர்களில் ஒவ்வொருவரின் எண்ணங்களையும் மனநிலைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். விவிலியத்தை சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது விசுவாசத்தின் தந்தையாக அறியப்படுகின்ற ஆபிரகாம் சோதோம் நகர் மக்களுக்காக ஜெபம் செய்கின்றார். இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்வதற்காக அனுப்பப்பட்ட மோசே அம்மக்களுக்காக ஜெபம் செய்கின்றார். தாவீது அரசன் தன்னுடைய வீடு இல்லம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கின்றார். சாலமோன் அரசர் ஞானத்திற்காக இறைவேண்டல் செய்கின்றார். இறைவாக்கினர் எலியா விதவையின் மகன் குணம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். தானியேல் இறைவாக்கினர் ஒவ்வொரு நாளும் 3 வேளைகளில் இறைவேண்டல் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். தோபியா சாரா என்ற திருமண தம்பதிகள் தங்களுக்கு நல்லதொரு இல்வாழ்க்கை கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் தங்களை காத்தருள வேண்டும் என்றும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் தமக்காகவும் தம்முடைய சீடர்களுக்காகவும் இங்கு இருக்கின்ற நாம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவேண்டல் செய்கின்றார். அன்பிற்கினியவர்களே, நாம் யாருக்காக ஜெபிக்கின்றோம்? நம்முடைய ஜெபம் எதனை மையமாக கொண்டுள்ளது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய கால சூழலில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. பணம், செல்வம், சொத்து ஆகியவற்றை கடந்து நிம்மதியற்ற வாழ்க்கை, ஒற்றுமையின்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய இறைவேண்டல் எதை நோக்கி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். மூவேளையும் கஞ்சி குடித்து அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களும் இருக்கின்றன. அறுசுவை உணவு உட்கொண்டு அனுதினமும் நிம்மதியின்றி ஒற்றுமையின்றி வாழ்கின்ற குடும்பங்களும் இருக்கின்றன. எனவே விழித்தெழுவோம், சிந்திப்போம், நம் ஒவ்வொருவரின் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்கள் அமைதியோடும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம்.